சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த வல்லவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே அப்பா, இதோ உமக்கு முன்பாக நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம் ஆண்டவரே. இன்று கொடுத்த இந்த வார்த்தையின்படி ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2வது வசனம், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று நீர் சொன்ன இந்த வார்த்தையை இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திலே சுமந்தவர்களாக இதோ உமக்கு முன்பாக நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கும்படியாக, இந்த தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக, இன்றைக்கு ஆண்டவரே எல்லா தேசங்களிலும் எல்லா பட்டணங்களிலும் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷமானது ஆண்டவரே, சுவிசேஷம் என்கிற ஆண்டவரே அந்த பாதரட்சை ஆண்டவரே நீ எந்த பட்டணத்திற்கும் தேசத்திற்கும் போகாதபடி ஆண்டவரே, பிசாசானவன் எல்லா வாசல்களையும் அடைச்சு போட்டிருக்க ஆண்டவரே அப்பா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே அவன் என்னென்ன வாசல்களை அடைத்திருக்கிறானோ அந்த எல்லா வாசல்களையும் திறந்து எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியாக, நீர் மெய்யான தேவன் என்று எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரை, மற்றவர்களுக்கும் உனக்குள்ள வித்தியாசத்தை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உம்முடைய கரத்தில நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆவியானவரே. முதலாவதாக ஒரு மனுஷன் எப்படி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று தன்னுடைய வாழ்க்கையை உணரும்படியாக இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏனெனில் ஆண்டவரே, தன் விருப்பத்தின்போடு ஒரு விளக்கை ஏற்றி கொண்டு வாழ்கிறானா? இல்ல ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்திலே வாழ்கிறானா? ஏனெனில் ஆண்டவரே அப்பா, தன் விருப்பத்தின்படி ஆண்டவரே அப்பா ஒரு விளக்கை ஏற்றினவன் ஆண்டவரே அப்பா, தன் விருப்பத்தின்படி வாழ்ந்து தன்னுடைய விளக்கை அணைந்து போக விடுகிறான் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய சித்தத்தின்படி ஒருவன் விளக்கை ஏற்றினால் ஆண்டவரே அப்பா, அது ஆண்டவரே அவன் மறித்தாலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்திலே அவன் விளக்கு தண்டில் இருக்கிற விளக்காய் இருக்கும்படி கர்த்தர் நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு ஆத்மாவும் ஆண்டவரே தன் விருப்பத்தின்படி ஆண்டவர் வாழ்கிறவன் அவனுடைய ஆத்மா இந்த பூமியில் அழிந்து போகும் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய சித்தத்தின்படி வாழ்கிறவனுடைய ஆத்மாவும் ஆண்டவரே உம்முடைய பரலோகத்திலே வந்து இளைப்பாரும் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனை, இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, பிசாசானவன் அநேகருடைய விளக்கை அணைக்கும்படி அவன் இருக்கிறான் ஆண்டவரே. அநேக பிள்ளைகளை பாவத்திலே கொண்டு போய் ஆண்டவரே அப்பா, தவறான காரியங்களிலே கொண்டு போய் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இன்னைக்கு இந்த பாதியிலே இந்த பிள்ளைகளை எல்லாம் எப்படி ஒரு மரத்தில் இருக்கிற ஆண்டவரே அந்த கனியானது அந்த பிஞ்சிலேயே ஆண்டவரை கீழே விழுந்து விட்டால் அது திரும்ப ஆண்டவரே அப்பா அது அழுகி போகிறதோ, அது போல இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தன்னுடைய ஆத்துமாக்கள் ஆண்டவர் அழித்து போட்டு விடுகிறார்கள் ஆண்டவரே. தன்னுடைய வாழ்க்கையை அழித்து போட்டு விடுகிறார்கள் ஆண்டவரே. இந்த பட்டணத்தில் ஆண்டவரே அப்பா இப்படியாப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறும்படியாக ஆண்டவரே இதோ நாங்கள் திறப்பில நிற்கிறோம் ஆவியானவரே. தேவனே, மெய்யாகவே ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்வோமானால் எங்களை எடுத்து இந்த தேசத்திற்கு ஆண்டவரே அப்பா ஒரு வெளிச்சமாய் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்களை கொண்டு அணைந்து போயிருக்கிற விளக்கை கர்த்தர் திரும்ப நீர் ஏற்றி அது பிரகாசிக்க பண்ணும்படியாக, உம்முடைய மகிமை அவர்களுக்குள்ள காணும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் அருமை பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.